பக்கம் போகணும் வரணும். இந்த பக்கம் போகக்கூடாது. பேரும் பேத்தி என்ன சொல்லுவான் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அந்த புனிதமான திருப்பரங்குன்ற மலை மேல அவன் என்ன சொல்றான்? சிக்கந்தர் தர்கா. அது முருகன் மலை இல்ல, சிக்கந்தர் மலை. கொஞ்சமாவது அந்த முருக பக்தர்களுக்கு அந்த உணர்வு வந்தது. ஒரு மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்த காரணத்தினால், இந்து மக்கள் கட்சி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த காரணத்தினால் இன்றைக்கும் நாம் திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம். நம்முடைய நாட்டில் இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்துக்கள் தமிழர்கள் வாழ முடியாத சூழல் தான் ஏற்படும் போல இருக்கு. எல்லா வகையிலையும் இந்து விரோதம், தமிழ் விரோதம். 4 ஆண்டு காலம் மக்கள் நிம்மதி இல்லாமல் மிகவும் கஷ்டம். இந்து மக்கள் கட்சி மீது எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் இந்து தர்மத்தை நம் வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லி இருக்கிறார். தர்ம வழியிலே நம்முடைய இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் உத்தரவின் பெயரில் நான் இருக்கிறேன், இந்து சமுதாயத்திற்கு வாதாடுங்கள். ஆம்பூர் நகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், பொதுவாக தமிழகம் முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளிலே சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு அப்படிங்கிறதான் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. இதுநாள் வரை மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு என்பது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழகம் முழுக்க உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகம் மிகவும் சீர்கேடு அடைந்துள்ளது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சுகாதார வசதிகள். அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இவங்க யாருமே நிரந்தரம் செய்யப்படவில்லை. தூய்மை பணியாளர்களுடைய சம்பளம், அவர்களுக்கு தேவையான சட்டப்படி வந்து சேர வேண்டிய அந்த வசதிகள் எல்லாம் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. கான்ட்ராக்ட் முறையில ஒப்பந்ததாரர்கள் அடிப்படையிலே தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து இந்த தூய்மை பணியை எல்லா இடத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அதற்கு தேவையான அந்த உபகரணங்கள் வழங்கியதிலே, வாகனங்கள் வாங்கியதிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு காலத்துல சென்னை மாநகராட்சியில மஸ்டர் ரோல் ஊழல் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கி கொடுப்பதிலே, அந்த தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய அந்த பணிக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதிலே, அதெல்லாம் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுல ஊழல், ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுல ஊழல். இப்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, மாநகராட்சி இந்த அமைப்புகளிலே முழுக்க முழுக்க ஊழல் மயமாகி நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்திலுமே சாலைகள் சரியில்லை. தமிழ்நாடு முழுக்க பல இடங்களிலே தண்ணீர், குடிதண்ணீர் விநியோகம் சரி. நீங்க இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மிக மோசமாக வள கொள்ளை, இந்த ஆம்பூர், வேலூர் இந்த பகுதியிலே மணல் கொள்ளை, வள கொள்ளை நடைபெற்றுக் கொண்டே இருக்கு. தடுப்பார் யாரும் இல்லை. பல நேரங்களில் இது குறித்து பத்திரிகையாளர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள், சமூக ஆர்வலர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அவங்களையெல்லாம் மிரட்டிருக்கிறாங்க. ஒரு சமூக ஆர்வலர் மணல் கொள்ளையை அம்பலப்படுத்தியதற்காக பரிசு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மணல் கொள்ளைனா அதோட மையமே இங்கதான். ஏன்னா இங்கிருந்து குடியாத்தம் அவர்களே வெளிப்படுத்தினார் என்னன்னு. இங்க உள்ளூர் அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் ஏறத்தாழ இதுல பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஆம்பூர் நகராட்சியிலே நடைபெறுகின்ற நிர்வாக பொதுவாக உள்ளாட்சி அமைப்பு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அநீதி இவற்றையெல்லாம் கண்டித்து சொத்து வரியை ரத்து செய்ய கோரியும், மின்கட்டண உயர்வை தவிர்க்க கோரியும், மாதாந்திர மின்கட்டணம் அதை உடனடியாக செயல்படுத்த கோரியும் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.